கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் இருக்கிறது. இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். தீர்க்கதரிசியாகிய எலியாவுடைய வேலைக்காரன் எலியாவினிடத்திலே சொன்ன வார்த்தைகளை தான் இங்கே வாசித்திருக்கிறோம். பெரிய மழையை கொண்டு வரும் ஒரு சிறிய மேகம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெரிய நன்மைகளை அற்பமான சிறிய காரியங்கள் மூலமாய் நிறைவேற்றி முடிக்கும் தேவனாக இருக்கிறார். கொக்கரிக்கும் கோலியாத்தை வீழ்த்த ஒரு கூழாங்கல் போதுமானதாய் இருந்தது. 5000 புருஷர்களை போஷிக்க 5 அப்பமும் 2 மீன்களுமே போதுமானதாக இருந்தது. எமோரியருடைய இருப்பு ரதங்களை கொண்ட எமோரியருடைய சேனைகளை துரத்துவதற்கு தேவனுக்கு வண்டுகள் போதுமானதாக இருந்தது. இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகும் பெரிய காரியங்களுக்கு ஒரு சிறிய அடையாளத்தை எழும்பச் செய்கிற தேவனாக இருக்கிறார். எலியாவுடைய செவிகளிலே பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. 3.5 ஆண்டுகள் பஞ்சத்தினாலே வறண்டு போயிருந்த தேசம் திரும்பமாக ஒரு நன்மை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவன் ஒரு பெருமழையின் இரைச்சலை எலியாவின் காதுகளிலே கேட்க பண்ணினார். கர்மேலின் சிகரத்திலே ஏறி தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தேவனை தொழுது கொண்ட மனுஷன் ஒரு பெருமழையின் இரைச்சலை கேட்கிறான். அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது அதற்கு அடையாளம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. வேலைக்காரனை அனுப்புகிறான். வேலைக்காரன் அவன் சென்று வந்து திரும்பமாய் அவன் சொல்லுகிறான், ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். இப்படியாக 7 விசை அவன் சொல்லிவிட்டான். ஆனால் 8வது விசை அவன் போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்து சொல்லுகிறான், ஒரு உள்ளங்கை அத்தனை மேகம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு பெரிய மழையை அனுப்ப சுத்தமாய் அவர் ஒரு சிறிய அடையாளத்தை எழும்பச் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில இந்த நாளிலே தேவன் வறட்சிகளை மாற்றும்படிக்கு ஒரு பெரிய மழை அனுப்பத்தான் போகிறார். ஆனால் அதற்குரிய அடையாளம் மிகச் சிறிய ஒரு மேகமாய் இருக்க போகிறது, மிகச் சிறிய ஒரு அடையாளமாய் இருக்க போகிறது. ஆனால் சிறிய அடையாளத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பின்னே ஒரு பெரிய தேவன் இருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று சொல்லி. ஆயினும் இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக அந்த நாளிலே வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ ஒளித்துக் கொண்டிரு என்ற வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய ஆலோசனையின்படியும் அவருடைய ஞானத்தின்படியும் நம்மை ஒளித்துக் கொண்டிருக்க சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாய் தேவன் நாம் ஒளித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே வைத்து நம்மை உருவாக்க போகிறார் என்று அர்த்தம். தேவன் எங்கெல்லாம் உங்களை ஒளிந்திருக்க சொல்லுகிறாரோ, மறைந்திருக்க சொல்லுகிறாரோ, அங்கெல்லாம் நீங்கள் தேவனாலே உருவாக்கப்படுகிறீர்கள். காலையும் மாலையும் கர்த்தருடைய உண்மை அவனை உருவாக்கிற்று. ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் இருக்கிற உண்மையை அவன் புரிந்து கொள்ளும் மட்டும் அவனை அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். காலையும் காகங்கள் வருகிறது, மாலையும் காகங்கள் வருகிறது. அவனுக்கு கிடைத்தது போஜனம் அல்ல, அவன் உண்டது தேவனுடைய உண்மையை. என் தேவன் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார், அடையாளம் தெரியாத இடத்தில் நான் இருந்தாலும் அவர் அதிசயங்களை விளங்க பண்ணுகிறார் என்ற அந்த உண்மை இருக்கிறதே, அது அவனை உருவாக்கி கொண்டே இருந்தது. இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், அங்கே போய் தங்கியிரு என்று சொல்லுகிறார். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு என்று சொல்லுகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஞானத்தின்படியும் ஆலோசனையின்படியும் அவர் சொல்லுகிற இடங்களில் நீ தங்கி இருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் நீ திடப்படுத்தப்படுவாய்.
தேவன் ஒளித்துக் கொண்டிருக்க சொல்லுகிற இடத்திலே ஒளித்திருக்கும் பொழுது உருவாக்கப்படுகிறாய். தேவன் தங்கியிருக்க சொல்லும் இடங்களிலே தேவன் உன்னை திடப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 1 வசனத்திலே உன்னை காண்பி என்று சொல்லுகிறார். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி என்றார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை காண்பிக்க சொல்லும் போது நீ தேவனுடைய ஞானத்தின்படியும் ஆலோசனையின்படியும் உங்களை நீங்கள் காண்பிக்கும் போது தேவன் உங்களை கனப்படுத்துகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உப்பாக இருக்க ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் ஒரு நாள் நம்மை தேவன் வெளிச்சமாய் ஒளியாய் தேவன் பயன்படுத்துவார். உப்பாக இருக்கவும் அழைத்திருக்கிறார், ஒளியாக இருக்கவும் அழைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நாம் தேவனுடைய சத்தமாகவும் துணித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே இன்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற பெரிய காரியங்கள் தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்கு அடையாளமாக ஒரு சிறிய கையத்தனை மேகம் ஒன்று எழும்புகிறது, உள்ளங்கையத்தனை மேகம் என்று எழும்புகிறது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெருமழையின் இரைச்சல் இதோ பின்னதாக வந்து கொண்டே இருக்கிறது. பூமியை நனைக்கும் மழை இதோ வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கும் அந்த ஆசீர்வாத மழை இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இன்று காண்பிக்கப்படுவது எதுவோ அடையாளம்தான், ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வருகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.